வழியாக மாணவ மாணவிகளோடு சேர்ந்து நான் பாட வேண்டும் என அனுமதி கேட்டதற்கு 3 நாட்கள் அந்த அனுமதி கடிதத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் வைத்துவிட்டு நேற்று இரவு ஒரு 7 மணி இருக்குமா 7 மணி அளவில் அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டது என்று எங்களுக்கு கடிதம் கொடுக்கிறார்கள். என்ன காரணம்? நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன், செக்யூரிட்டி ரீசன் அப்படிங்கிறாங்க. 150 மாணவ மாணவிகள் வந்தே மாதரம் பாடலை பாடுறதுல என்ன பாதுகாப்பு பிரச்சனை இருக்க முடியும்? நிர்வாக காரணம் என்ன இருக்க முடியும்? வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழக அரசு தேசபக்தியை வளர்க்கின்ற செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் மீது தடை விதிக்கிறது, மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கிறது. இப்போது கூட இங்கு வ.உ. சிதம்பரனார் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அவர்களோட இடத்துல மாணவ மாணவிகளோடு சேர்ந்து பாடணும்னு கேட்டப்போ மாணவ மாணவிகளை கொண்டு வரக்க அனுமதி இல்லை அப்படின்னு ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஒரு ஆர்டர் போடுறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் தமிழகம் எப்போதும் தேசியத்தின் பக்கம்தான் நிற்கப் போகிறது. இங்கு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தேசபக்தர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உங்களுடைய உத்தரவின் காரணமாக மாற்ற முடியாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது ஒரு இடத்துல வந்தே மாதரம் பாடலை பாடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தீங்க. எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் 100கணக்கான இடங்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். தெருக்கள் தோறும் வந்தே மாதரம் பாடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். உங்களுடைய இந்த அடக்குமுறைக்கு ஒருபோதும் நாங்கள் அஞ்சிவிட மாட்டோம். ஏனென்றால் பிரிட்டிஷ்காரர்களையே இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரே மந்திரமாக இருந்தது வந்தே மாதரம் என்பதுதான். இந்த வந்தே மாதரத்தின் வாயிலாக நீங்கள் அதற்கு தடை செய்ய நினைத்தால் இந்த ஒற்றை வார்த்தையே உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தேசபக்தர்கள் முடிவு செய்வார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய திமுக எதிர்க்க வராங்க. அவங்க வெறும் அட்டை மாதிரி தான், மெதுவாக தட்டினாலே காணாமல் போயிடுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதான் மெதுவாக தட்டுறதை அவங்க புது கட்சி இல்லை, எல்லா கட்சியும் தட்டி பார்க்கலாமான்னு நினைக்கிறாங்க. அது தட்டணும்னு சொன்னால் திரும்பி எந்த அளவுக்கு வேகமாக அவங்கள அடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியாது. தேர்தல் காலத்தில் ஒன்றா பயணிக்க போகிற ஒரு சூழலில் அதிமுகவுக்கு அவங்களுக்குள்ள இந்த செங்கோட்டையனோட விவகாரம் பெரிய பிரச்சனையாக கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட நாங்கள் பாஜக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, அவங்க கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் செங்கோட்டையன் பிரஸ் மீட்டில் என்னை பாஜகவினர் அழைத்தார்கள், இணைந்து செயல்படுவதற்காக அறிவுறுத்தினார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, கரெக்ட். அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் அதில் யார் அவரை அழைத்தார்கள், கட்சியில் அதிகாரப்பூர்வமாக யாராவது தொடர்பு கொண்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் வெளிப்படையாக சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதிமுகவோட கட்சி விவகாரங்களில் தலையிடுறதுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டைரக்ஷனும் டெல்லியிலேருந்து அதுதான். அது அவங்களோட கட்சி, அவங்க நம்மளோட கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பலமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதா எங்களுக்கு கொடுக்கப்படுற தகவல். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திச்சதுக்கு அப்புறம் இப்போ அவருடைய ஜனநாயகன் பட சம்பந்தமான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் ஒரு கவனம் செலுத்துறதால சினிமாவில் கவனம் செலுத்துறாரு. அந்த பாடல் சினிமா தேர்தல் பிரச்சார வரிகள் நிறைந்ததாக தான் இருக்கு. ஒன்னா சேரு, நம்பிக்கையுடன் சேரு அப்படிங்கிறது மைய அரசியலையும் சிலது பேசியிருக்காரு. எல்லா மதங்களையும் இணைக்கிற மாதிரியான, எல்லா மொழி பேசுபவர்களையும் இணைக்கிற மாதிரியான வரிகள், லேதையா, ஆமா பையா அந்த மாதிரியான வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கு. தேர்தல் நெருங்கக்கூடிய ஆமா பையாவா ஹிந்தியில வந்துடுச்சா? பையா இருக்கு, லேதையா இருக்கு, ஸ்நேகம் இருக்கு, எல்லாம் சினிமா பாடல்கள் மூலமா மறுபடியும் சினிமா பாடலை அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒன்று புதுசு இல்லைங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் நெடுங்காலம் ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதில் தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல. ஆனால் எனக்கு என்னென்னா, திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுகிறவரே, திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும், அதற்கென்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, இல்லை எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு ஒன்னா சேருங்கிறாரு, எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க. அவர் ஒன்னா யார் கூட சேர போறாரு?